வாராகி, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக என்னிடம் நீ கொள்கிறாய்? எப்பொழுதும் கோபித்துக் கொண்டே என்னிடம் சில சமயம், வாராகி அம்மா, என்னை விட்டு போங்கள், எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, உங்களை வணங்கியதிலிருந்து எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் வருகிறது, என்னை எதற்காக இவ்வளவு நான் வேண்டினேன் என்பதற்காக தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாய். என்ன தங்கமே, உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்காக என் மீது கோபப்படுகிறாயா? நான் எப்பேற்பட்டவள் என்று தெரிந்துமா என் மீது கோபப்படுகிறாய்? வாழ்வில் நான் ஒரு சங்கடங்களை உனக்கு கொடுத்தால் அதற்கு பின் எவ்வளவு பெரிய நல்லது கொடுப்பேன் என்று இன்னமுமா உனக்கு புரியவில்லை? சங்கடங்கள் கொடுப்பது என்ன என் வேலையா? முதலில் ஒன்று தெரிந்து கொள், தெய்வம் உங்கள் யாருக்கும் சங்கடங்களை தராது. நீங்கள் செய்து வைத்திருக்கும் கர்ம வினையால் தான் உங்களுக்கு சங்கடங்கள் வருமே தவிர எந்த தெய்வமும் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த பக்தர்களுக்கும் சங்கடங்களை கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் எனக்கு தெய்வமானது சங்கடங்களை கொடுக்கிறது. நான் தெய்வத்தை வணங்காத பொழுதெல்லாம் நான் நன்றாகத்தான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது தெய்வத்தை வணங்கி ஆரம்பித்த பிறகுதான் சங்கடத்திற்கு மேல் சங்கடம் வருகிறது என்று ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பண்ணி வரும் பாவத்தை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையை தவிர நீங்கள் தெய்வத்தை வணங்கியதினால் அப்படியெல்லாம் அல்ல. நீங்கள் நல்லது செய்து வந்தீர்கள் என்றால் நல்லது கிடைக்கும். அதுவே நீங்கள் கெட்டது செய்து வந்தீர்கள் என்றால் கர்ம வினையானது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் கர்ம வினையை குறைப்போம். ஆனால் எது அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தாக வேண்டும். உங்களுக்கான தைரியத்தையும் சக்தியையும் போராடும் திறனையும் நாங்கள் தருவோம். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீர்கள்? நீங்கள் தவறு செய்வீர்கள், ஆனால் அதற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று நினைக்கிறீர்கள். அதெல்லாம் எப்பொழுதும் நடக்காது. கர்ம வினையானது நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்கான தாங்கும் சக்தியையும் அது அதிகரிக்காமல் உனக்கு குறைவாகவும் நாங்கள் தருவோமே தவிர, ஒரு உதாரணத்திற்கு 100% நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினையை நீ வணங்கும் தெய்வமானது 50% குறைத்து உனக்கு தரும். ஆனால் நீ படும் கஷ்டத்தை எந்த தெய்வமும் பார்த்திருக்காது. உனக்கான நம்பிக்கையும் விடாமுயற்சியையும் அது தரும். அதனால் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது குறை சொல்லிக் கொண்டு எப்பொழுதும் நீங்கள் எந்த தவறுமே செய்யாதது போல் இருக்காதீர்கள். நீங்கள் தவறு செய்ததினால்தான் இப்படி. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தவறு செய்து விட்டோம், இதற்கு மேல் செய்யாமல் இப்பிறவியில் நாம் நிச்சயமாக யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத பிள்ளையாக இருப்போம் என்று முடிவெடுங்கள். எப்பொழுதும் தெய்வத்தின் மீது குறையை கூறிக்கொண்டு நீங்கள் எதுவுமே செய்யாது போல் இருக்காதீர்கள். தங்கமே, கோபம் கொள்வது வீண். நீ எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் கோபத்தை குறைத்துக்கொள். உன் கோபம்தான் உன்னை இந்த அளவுக்கு உன்னை ஏமாந்து இவ்வளவு அளவுக்கு உன்னை பாடாக படுத்துகிறது. நீ கோபத்தை குறைத்து சந்தோஷமாக இருக்கும் வழியை பார் தங்கமே.